இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப என்ன வேணும்னா விசுவாசம் தான் வேணும். அல்லேலூயா. ஏற்கனவே இந்த மலையாள பாட்டுல படிச்ச மாதிரி விசுவாசத்தினாலதான் 100 வயசு கிழவன் பிள்ளை பத்தான், விசுவாசத்தினாலதான் செங்கடல் ரெண்டா பிளந்தது, விசுவாசத்தினாலதான் எரிகோ கோட்டை விழுந்தது. அப்ப எல்லாமே விசுவாசம் தான். அல்லேலூயா. அதனால விசுவாசத்தோட வரணும். இந்த மாதிரி ஜெபக்கூடுகையா இருந்தாலும் பொருத்தனை பண்ணிட்டு வரணும். நான் போறேன், இந்த பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா மாறும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு, எங்க அப்பா நிச்சயமா மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள கண்டிப்பா இருக்கும் பொழுதுதான் எல்லாம் மாறும். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். மீகா 2ஆம் அதிகாரம் 13. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். அல்லேலூயா. இது நம்ம யாரோ வீட்டு பிரேயர்ல இந்த வசனத்தை பத்தி நான் பேசினேன். யாரு மேரியம்மா வீடா என்னன்னு தெரியல. மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, தடைகளை நீக்கி போடுகிறவர். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். அல்லேலூயா. பொருளாதாரத்துல ஒரு தடை, அதை நீக்கி போட அவரால முடியும். என் சரீரத்துல ஒரு தடை, அதை நீக்கி போட அவரால முடியும். என் குடும்பத்துல ஒரு அசாதாரணமான சூழல், 10 நேரம் வந்தா நாங்க வீடியோ போயிருக்கோம். அல்லேலூயா. அப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு விதமான ஒரு தடை இருக்கு, அதை அவரால் நீக்கி போட முடியும். நம்பணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா. என் பிள்ளை படிப்பு சரியா வரல, ஆனா அந்த படிப்புல ஏதோ ஒரு தடை இருக்கு, அந்த தடைய என் தகப்பனால நீக்கி போட முடியும். அல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க, ஆழமான சத்தியம். அல்லேலூயா. இதுவரைக்கும் கேட்டிராத சத்தியம், ஆழமான சத்தியம். நான் ஏதோ ஒரு சபையில போய் இதை கொடுக்கலாம் நினைச்சேன், ஆனா என்னன்னு தெரியல, ஆண்டவர் இங்க கொடுனாரு. அல்லேலூயா. இங்க இருக்கிற மக்களா உனக்கு மக்களா தெரியலையா? சபைதான் மக்களா? இங்க பேசு அப்படிங்கிறதுனால நான் பேசுறேன், உங்க காதுகளை கவனமா வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அப்போ அவர் தடையை நீக்கி போடுகிறவர். உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் அந்த தடைகளை நீக்கி போட, என் பிள்ளை வாழ்க்கையில, என் பிள்ளையுடைய கற்பத்துல ஒரு தடை நீக்கி போட முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். இந்த வசனம் எழுதப்படும் பொழுது எப்படிப்பட்ட சூழல் எழுதப்பட்டது தெரியுமா? இந்த வசனம் எழுதப்படும் பொழுது, மீகா 2:13 எழுதப்படும் பொழுது, ஒரு பெரிய தேசம் இஸ்ரவேல் மக்களை சிறைபிடித்துட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஒரு அசீரியா தேசத்தின் மன்னன் இந்த மக்களை முழுவதுமாய் சிறைபிடிச்சிட்டு போயிட்டான், அடிமையா வச்சிருக்கிறான். அப்ப இந்த மக்கள் நினைக்கிறாங்க, நாங்க எகிப்து தேசத்துல அடிமைகளா இருந்தோம், எங்களை கட்டி வச்சிருந்தான், செங்கல் சுமக்க வச்சான், எங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லை. ஆனா அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து எங்கள் தேவன் எங்களை அழைத்து கொண்டு வந்தாரே, அந்த அழைத்து கொண்டு வந்த தேவன் எங்கே? இந்த அசீரியா தேசத்தின் மன்னன் எங்களை அடைத்து வைத்திருக்கிறான், காத்துல கடுக்கான போட்டு விட்டு இருக்கிறான், மொட்டை அடிச்சிருக்கிறான், என் பெண் பிள்ளைகளை எல்லாம் சீரழிக்கிறான், அடிமைத்தனத்தின் உச்சத்துல நாங்கள் இருக்கிறோம். அந்த தேவன் எங்கே? எங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர மாட்டாரா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் மீகா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் இத சொல்லு, நான் எப்படிப்பட்டவர்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவன் எவ்வளவு பெரிய பொம்மனா இருந்தாலும் பரவாயில்ல, அசீரியா தேசத்தின் மன்னனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பெரிய அகாஸ்வேரு ராஜாவா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எப்படிப்பட்ட மன்னனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தடைகளை நீக்கி போடுகிறவர். அல்லேலூயா. நான் தடையை நீக்கி போடுகிற தேவன் அவர்களுக்கு முன்பதாக போகிற, அவர்கள் தடைகளை எல்லாம்
நிச்சயமாய் நீக்கி போடுவேன். அது எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, தடையை நீக்கி போடுகிறன்னு இருக்குல்ல, இந்த தடையை நீக்கி போடுகிறவன் பேர் இருக்குல்ல, இதுக்கு எபிரேயத்துல என்ன பேர்னா பாரேஸ். சொல்லுங்க பாரேஸ், சொல்லுங்க பாரேஸ். பாரேஸ் அப்படின்னா தடைகளை நீக்கி போடுகிறவர். தடை முன்பதாக இருக்கிறதா அதை கிழித்தறிந்து விட்டு நான் உன்னை கொண்டு வருவேன் அப்படிங்கிற அதான் அர்த்தம். பாரேஸ்னா தடையை நீக்கி போடுகிறவர். தடை கற்களான கற்கள் முன்ன இருக்கிறதா அதையெல்லாம் கிழித்து விட்டு நான் உன்னை கொண்டுட்டு வருவேன், உன்னை கொண்டுட்டு போவேன். நான் முன்ன போகிறவர் யாருன்னா பாரேஸ். பாரேஸ்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் இல்லையா? நான் சொல்லிட்டேன். இப்ப இதுக்கு ஒரு வசனத்தை சொன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும் இல்லையா? ஆதியாகமம் 38 வாங்களேன். ஆதியாகமம் 38, ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 26, 27, 28, 29, 30 அப்படி வாசிங்க. யூதா அவர்களை பார்த்தறிந்து, யூதா அவர்களை இல்ல 27ல இருந்து வாசி. அவருக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கற்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தன. அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மருந்து வச்சு அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது என்றான். அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்ட போது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்ததென்ன? இந்த மீறுதல் உண்மையில் நிற்கும் என்றான். அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான். அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது. வீட்டுல போய் இந்த 38ஆம் அதிகாரத்துல முன்னிருந்து இல்ல 22ல இருந்து வாசிங்க. 22ல இருந்து கடைசி வரைக்கும் வாசிங்க. நான் இப்ப கதையா சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? யூதான்கிறவர் யாருன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபுடைய பிள்ளை தான் யூதா. யாரு? யாக்கோபுடைய 12 குமாரர்கள்ல ஒரு பிள்ளை தான் யூதா. யூதாக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் முடிஞ்சது, அதுல பிள்ளை பிறந்தது. அந்த கதைக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனா கடைசியில தாமாருங்கிற ஒரு லேடிய திருமணம் முடிச்சிட்டாரு. திருமணம் முடிக்காமையே அந்த அம்மாவுக்கு குழந்தை உண்டாயிடுச்சு. அப்புறம் திருமணம் முடிச்சிட்டாரு. தாமாருங்கிற ஒரு அம்மாவை திருமணம் முடிச்சிட்டாரு. அந்த அம்மா கற்பத்துல ட்வின்ஸ், இரட்டை குழந்தைகள் இருக்காங்க. எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? இரட்டை பிள்ளை, ட்வின்ஸ் இருக்கு. ஒரு பிள்ளை பாரேஸ், இன்னொரு பிள்ளை சேரா. அல்லேலூயா. ஏன் அங்க பாரேஸ்ங்கிற நேம் எதுக்கு ஆண்டவருக்கு வந்தது அப்படிங்கிற கதை இங்க இருக்கு. அல்லேலூயா. தடைகளை உடைத்து போடுகிறவர் உனக்கு முன்னே போகிறார். உன் முன்னே எப்பேற்பட்ட தடை கற்களான கற்கள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் கிழித்தெறிந்து விட்டு உன்னை முன்னோக்கி கொண்டு வர அவரால் முடியும். ஏனென்றால் அவர் பாரேஸ். இல்லையா? ஏன்னா இந்த அம்மாவுக்கு 2 பிள்ளை இருக்கு வயிற்றுல. ஒரு 2 பையங்க, ஆகாஷ் முகேஷ் 2 வருவாங்க. ஆகாஷ் முகேஷ் 2 முன்னவா. உங்களுக்கு டெமோ செஞ்சாதான் புரியும். இல்லையா? முன்னவா, நீ செத்தோன் இருக்க 2ஆவது. இந்த அம்மா கற்பத்துல 2 வித்து. இந்த அம்மா கற்பத்துல 2 வித்து. போய் உட்கார்ந்த வித்து இவன் தான் பாரேஸ். போய் இருந்த வித்து இந்த பாரேஸ். 2வது வித்து சேரா. அல்லேலூயா. முதல் வித்து பாரேஸ், 2வது வித்து சேரா. என்னன்னா பிரசவ நேரம் வந்துருச்சு. இந்த ட்வின்ஸ் பிள்ளை பத்தவங்களுக்கும் தாய்மாருக்கு தெரியும். முதல்ல வெளிப்படுது இல்ல, அது பிள்ளை கிடையாது. உலகத்தின் பார்வையில முதல்ல வந்ததுனால அவன் பிள்ளைன்னு சொல்றான். ஆனா கடவுளுடைய பார்வையில், உண்மையாகவே கர்த்தருடைய பார்வையில் முதல் வித்து தெரியுமா? 2வது பிறக்கிற பிள்ளைதான் முதல் வித்து. இல்லையா? ஏன்னா முதல்ல போய் முதல் வித்து இங்க இருக்கும். 2வது வித்து இந்த பிள்ளை வெளியே வர விடாம இது அடைச்சுக்கிடும். இல்லையா? உங்களுக்கு புரியுதா? முதல் வித்து இதுதான். ஆனா 2வது வித்து பின்னாடி இருக்கு. இது உட்கார்ந்து அடைச்சுக்கிடும், இதை வெளியே வர விடாது.
முதல்ல இதுதான் வரும். அல்லேலூயா. இப்படித்தான் தாமாருக்கு பிரசவ நேரம். பிரசவ நேரத்துல புள்ள கைய வெளியே விட்டுருச்சு. மருத்துவச்சி என்ன பண்ணிட்டா, சிகப்பு நூலை கையில கட்டிட்டா. கெட்டின உடனே கொஞ்ச நேரத்துல புள்ள கைய உள்ள இழுத்துட்டு இந்த முதல்ல வித்து எப்படியோ வந்துருச்சு வெளியே. இவன் வந்துட்டான், இவனை முந்திட்டு இவன் வந்துட்டான், இங்க வந்துட்டான். வந்த உடனே மருத்துவச்சி சொல்றா, அதை படிச்சீங்கன்னா புரியும். மருத்துவச்சி சொல்றா, நீ மீறி வந்தது என்ன? நீ மீறி வந்தது என்ன? சிகப்பு நூலு கட்டினல, அதான புள்ள. நீ எப்படி மீறி வந்த? அந்த மீறுதல் உன் தலை மேல நிக்கும். இவன் தானே வரணும், நீ ஏன் வந்த? அப்படி. இப்போ மத்தேயு புத்தகத்தை எடுங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்களா? மத்தேயு 1:1 அதிகாரம் 2-3. யூதா பாரேசையும் சேரா, அங்க வேற மாதிரி இருக்கு. பழைய ஏற்பாட்டுல சேரான்னு தான் இருக்கு. சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான் இருக்கு. இது என்ன வம்ச வரலாறு? இது என்ன வம்ச வரலாறு? கடைசியில வாசிக்கிறது இது இயேசுவின் வம்ச வரலாறுன்னு வரும். இயேசுவின் வம்ச வரலாறு. மத்தேயுல கடைசியில பாத்தீங்கன்னா இயேசுவின் வம்ச வரலாறு. கர்த்தருடைய பார்வையில் இயேசு பாரேஸ் வம்சத்துல தான் வரணும். இது கர்த்தருடைய நியதி. ஆனா உலக நியதி என்ன பண்ணுது? உலக நியதி இந்த வித்தை உள்ள வச்சுட்டு சேராவை இங்க வச்சு நீ எப்படி வருவ? நான் உலகம். இதான் பிசாசு வேலை இல்லையா? பிசாசு என்ன பண்றான்? கர்த்தருடைய பார்வையில் பாரேஸ் வம்சத்துலதான் கர்த்தர் இயேசு பிறக்கணும். இது கர்த்தரின் நியதி. ஆனா உலக நியதி சேராவை இங்க வச்சு அடைச்சு இவனை வரவிடாம தடுக்குது இல்லையா? ஆனா உலகத்தின் நியதிய தேவன் உடைத்து இவனை பின்னுக்கு தள்ளிட்டு இவனை உள்ள வர வச்சுட்டு வெளியே வர வச்சுட்டாரு இல்லையா? 2 பேருக்கு உட்காந்து இல்லையா? உலகம் சேராதான் வரணும். சேரா வந்துட்டான்னா பிள்ளை வம்சத்துலதான் இயேசு பிறக்கணும். ஆனா சேரா வம்சத்துல இயேசு பிறக்கணும்னு கர்த்தரின் கட்டளை கிடையாது. பாரேஸ் வம்சத்துலதான் அவர் வெளிப்படணும் இருக்கு. ஆனா உலகம் பிசாசானவரை வச்சு அடைக்கிறான். இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அடைக்கியா அட, நான் சேராவை பின்னுக்கு எழுதிட்டு பாரேச வெளியே கொண்டு வருவேன். அவன் வம்சத்துலதான் நான் பிறக்க போறேன் அல்லேலூயா. அப்ப இந்த உலகம் எவ்வளவுதான் உங்களை அடைச்சால், பொருளாதாரத்துல நீ மேல வரக்கூடாது, நான் சேரா மாதிரி ஆள வச்சு அடைப்பேன். தொழில்ல நீ மேல வரக்கூடாது, நான் சேரா மாதிரி ஆள வச்சு அடைப்பேன். வாகனம் ஓட்டுறதுல நீ மேல வரக்கூடாது, நான் அதுக்குன்னே சேரான்னு ஒருத்தனை வச்சிருக்கிறேன், அடைப்பேன். என்னத்தை அடைச்சாலும் ஆண்டவர் பாரேசை போல கிளி தெரிந்து கொண்டு வெளியே வருகிறவர் அல்லேலூயா. பாரேஸ் எப்படி தாயின் கற்பத்திலே சேராவை உள்ளே இழுத்து கிளி தெரிந்து வெளியே வந்தானோ, அதுபோல தேவன் உங்களுடைய பொருளாதாரத்துல, வாழ்க்கையில, கல்வியில, தரத்துல, உயர்வு எல்லாத்திலையும் பாரேசை போல உங்க வெளியே கொண்டு வரும். ஏனென்றால் தடைகளை உடைத்து போடுகிறவர் உன் முன்னே போகிறார். அவருடைய பெயர் பாரேஸ் அல்லேலூயா. பாரேஸ்னா தடைகளை உடைத்தெறிகிறவர், தடை கற்களை கிழித்துக் கொண்டு வெளியே போகிறவர் அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா? பாரேஸ்னா தடையெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வரும் அல்லேலூயா. அப்ப ஒரு நாளும் சுகர் இது ஒரு தடை, சேரா மாதிரி என்ன தடை, பயப்படக்கூடாது அல்லேலூயா. என் தேவன் பாரேசை போன்ற சுகரை எல்லாம் கிளி தெரிந்து விட்டு என்னை சுகப்படுத்துவார் அல்லேலூயா. எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதுக்கெடுத்தாலும் தடை, அது ஒரு சேரா போன்ற பிசாசினுடைய ஆவிதான். ஆனா பயப்படாதீங்க, ஆண்டவரே நீர் பாரேசை போல, நீர் பாரேசை போல என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் பாரேசை போல கிளி தெரிந்து கொண்டு நீங்க வெளியே கொண்டு வாங்கப்பா, என் பிள்ளைய வெளியே கொண்டு வாங்க அல்லேலூயா. நிச்சயம் நடக்கும் அல்லேலூயா. ஏனென்றால் தடைகளை உடைத்தெறிகிறவர் அவர் பாரேஸ் அல்லேலூயா. எபிரேயத்துல பாரேஸ்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னு போய் பாத்தீங்கன்னா, தடைகளை உடைத்தெறிகிறவர்,
தடைகளை கிழித்தெறிந்து கொண்டு வெளியே போகிறவர். அல்லேலூயா. இதுதான் அர்த்தம் பாரேசுக்கு. அப்போ இந்த மீகாக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார். இது எப்படி எனக்கு தெரிஞ்சுன்னா, இந்த தடைகளை நீக்கி போடுகிறவன் இருக்குல்ல, இன்னொரு பைபிள் எப்படி போட்டுன்னா, தடைகளை நீக்கி போடுகிறவன் பக்கத்துல அம்புக்குறி போட்டு பாரேஸ்னு போட்டுருக்கு கீழே. அல்லேலூயா. பாரேஸ்னா என்ன அப்படின்னு அடிச்சு பாக்குறேன். பாரேஸ்னா ஆதி ஆகமத்துல இந்த தாமாருக்கும் யூதாக்கும் பிறந்த பிள்ளைதான் பாரேஸ். அப்ப இந்த கற்பத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு பார்த்தா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. அல்லேலூயா. நான் ஒரு சர்ச்சில் போய் தான் பேசலாம்னு பார்த்தேன். ஆண்டவர் சொன்ன, இங்க பேசு, இங்க இருக்கிற மக்கள் உனக்கு மக்களா தெரியலையா, இங்க பேசு அப்படின்னாரு. இந்த வார்த்தையை பேசி இருக்கிறேன். இன்னும் 2-3 விஷயத்த சொல்லி ஆழமா சொல்லலாம். 8:15. அல்லேலூயா. ஏற்கனவே லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரமாட்டேங்காங்க. அதனால 8:15 முடிச்சா 10 நிமிஷத்துல எல்லாம் டீ குடிச்சிட்டு போயிடலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 ஜெப குறிப்பு. எஸ்கிலின் அம்மாவுக்கு கல்லடப்பு சிகிச்சையில் சேர்த்திருக்கிறோம். லட்சுமி பாப்பாவை குழந்தைக்காக சிகிச்சையில் சேர்த்திருக்கிறாங்க. கார்த்திகா, இந்த 3 பேருக்காக ஜெபம் பண்ணிட்டு வழக்கமா ஜெபம் பண்ற மாதிரி முடிச்சிருவோம். அல்லேலூயா. நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நாங்கள் துதிக்கிறோம். எஸ்கிலின் அம்மா நம்முடைய கரத்துல கொடுக்கிற ராஜா, மருத்துவமனையில போய் அந்த அம்மாவை பார்த்தோம். ஆண்டவரே சோதரன் தகப்பனே சோதரம், சோதரன் தகப்பனே சோதரம். அந்த அம்மாவுக்கு ஆண்டவரே